8:32 சொல்றது ஜீவனே கொடுத்தார். இப்பதான் விடுதலை, இப்பதான் கண்ணு தெரியுது. இவ்வளவு அப்புறம் இப்பதான் ஒரு விடுதலை. இது நீங்க அடிக்கடி உங்க ஆத்மா ஆசீர்வாதத்துக்காக இயங்கும் போது நீங்க சொல்லி உங்க ஆத்மாவை தேட்டணும். தாவீது தேட்டினாரு. என்ன சொன்னாரு? ஏன் இந்த ஆத்மா ஏன் கலங்குற? ஆத்ம நேசர் இருக்கிறார். அதுதான் சொல்றேன். நீங்க சொல்லணும். என்ன சொல்லணும்? உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல போது குமாரனே தந்துட்டாரு, கண்டிப்பா தருவார். உங்க ஆத்மாவுக்கு போல சொல்லணும். அப்புறம் தான் மனுஷன் பேசுறதுக்கு நீங்க சொல்ல முடியும். ஏன்னா உங்க ஆத்மா தான் உங்களோட போராடிட்டு இருக்கோம். உங்க மாம்சமும் ஆத்மாவும் போராடிட்டு இருக்கோம். அதுலதான் விசுவாசம் ஜெயமே இருக்கு. அங்கதான் முதல் நீ விசுவாசம் ஜெயம் எடுத்து அப்புறம் தான் நீ உலகத்துக்கு அதை போய் சொல்லுவ. எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு டாக்டர் ரிப்போர்ட்டோ ஒரு எதிரான காரியமும் வந்தோன்னா ஓம் மனசும் ஓம் மாம்சமும் அதை போராடும். மனசு சொல்லும் கர்த்தர் காப்பாற்ற, மாம்சம் பயப்படும், மாச சிந்தனைகள் பயப்படும். ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுனா அப்படி ஆயிடுச்சுனா அது ஆயிடுச்சுனா திரும்ப திரும்ப உன் ஆத்மா அதை ஜெயிக்க பாருங்க. உன்னுடைய சோல், உனக்குள்ள இருக்க விசுவாசம், பரிசுத்த ஆவியினால் உண்டான விசுவாசம் அதை எதிர்த்து நின்று இல்ல கர்த்தர் விட மாட்டார். ஒரு கடத்துல தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள வந்த உடனே கர்த்தர் விட மாட்டான்னு மாம்சத்தை நீ அடங்கின பிறகுதான் 4 பேர் சொல்லும் போது கர்த்தர் விட மாட்டான்னு சொல்லுவேன். ஆமென், ஹல்லேலூயா. அங்கதான் மெய்யான விடுதலை இருக்கு. நீ அப்படி அறிக்கைப்பட்ட உனக்கு அவ்வளவு மிராக்கிள். அதுதான் விஷயமே. எங்க மிராக்கிள் நடக்குதுன்னு சொன்னேன். எத்தனை பேருக்கு காதுல விழுந்துச்சு? ஆமா, போராடணும். உன் மாம்சத்துல அவிசுவாசத்தை போராடி ஜெயித்து அதை நீ உன் மாம்சத்தை சிலுவையில் அறைந்து அதுக்கப்புறம் நீ விசுவாசத்தை அறிக்கை பண்ணினா அங்க அற்புதம் நடக்கும். இதெல்லாம் நீங்க பிராக்டிகலா செஞ்சே பார்க்கணும். செஞ்சு பாருங்க. நீங்க ஜெபிச்சுட்டு இருக்க காலத்துல செஞ்சு பாருங்க. இது ரொம்ப ஈஸி. என்னன்னா நீங்க ஜெபிச்சுட்டு போராடிட்டு இருக்க இந்த மாதிரி சமயத்துல இங்க டாக்டரும் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு, உன்னுடைய மாம்சம் ஒன்று பேசிட்டு இருக்குது, ஆத்மா ஆண்டவர் நம்பிட்டு இருக்கு. இந்த சமயத்துல கர்த்தருடைய வார்த்தை பரத்துல இருந்து வருது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட நீங்க யோசிக்க கூடாது. அந்த வார்த்தையை மட்டுமே பிடிச்சு நீங்க விசுவாசிக்கும் போது, அதையே பேசும்போது, அதையே சொல்லும் போது அதுவே நடக்கும்.